பொதுவா கோர்ட்ல ஒரு வழக்கு நடக்கும்போது அதோடைய விசாரணை பல வருடங்கள் கிட்ட போகும். ரெண்டு தரப்பு சைட்ல இருந்துமே அவங்களுடைய நியாயங்களை கேட்பாங்க. அரசு தரப்புல இருந்து அவன் தான் குற்றவாளி அப்படிங்கறத கோர்ட்ல உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்காக வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த குற்றவாளி என்னதான் குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் கூட அவனுடைய தண்டனையை எப்படியாவது குறைச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தரப்பு வக்கீல் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு எப்படியாவது குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் பயன்படுத்தி அதுக்காக வாதங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கேஸ் நீதிமன்றத்தில் பல வருடங்கள் கிட்ட நடக்கும். அப்படி நடந்து முடிச்சதுக்கு பிறகு குற்றம் சுமத்தப்பட்ட அந்த ஆளு குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கான தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிபதி கேட்பாரு. அப்படி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே அப்படிதான் ஒரு குற்றவாளிக்கு நீங்க கடைசியா ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா, நீங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நீதிபதி கேட்டிருப்பாரு. அப்போ அதுக்கு அந்த குற்றவாளி என்ன சொல்றானா, நான் குற்றவாளி கிடையாது, நான் ஒரு இன்னசென்ட். அப்படி ஒருவேளை நீங்க இந்த இன்னசென்ட்டை நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுத்துடாதீங்க, எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே மொத்த நீதிமன்றமே ஆடி போயிருந்திருக்கு. எதுக்காக தன்னை இன்னசென்ட்னு சொல்லி ஒருத்தன் மரண தண்டனை கேட்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பமா தான் இருந்திருக்கு. அப்படி நீதிமன்றத்தில் காரசாரமா வாதங்கள்லாம் நடந்த ஒரு வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். யார் இந்த குற்றவாளி, அந்த குற்றவாளி எதுக்கு தன்னை இன்னசென்ட்னு சொல்லணும், உண்மையிலே அந்த குற்றத்தை அவன் பண்ணானா, அப்படி பண்ணலனா அவன் எதுக்காக மரண தண்டனை கேட்டான் அப்படிங்கிறதுக்கான பதில்களை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா அலசி ஆராய போறோம். எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த கதையுடைய ஆரம்பம் சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி 2010 மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனேல தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த புனேல ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில 32 வயது இருந்த வைசாலி அப்படின்ற ஒரு திருமணமான பெண் ரிசப்ஷனிஸ்டா அந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கான சம்பளம் 6000 ரூபாய்னு பேசப்பட்டு தொடர்ந்து அந்த கம்பெனிக்கு சின்சியரா இந்த வைசாலி வேலை பார்த்திருக்காங்க. இந்த வைசாலியோடைய கணவர் பெயர் பிரவீன். இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க. வைசாலியுமே அந்த வீட்டில் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதார வசதி இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பிரவீனும் வெளியில வேலைக்கு போயிட்டு வராரு. இப்படி ரெண்டு பேரும் வெளியில வேலைக்கு போய் சம்பாரிச்சு எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்க ஒரு வாடகை வீட்டுல சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாட்கள் நகர ரெண்டு பேருக்குள்ளயுமே பல ஆர்குமெண்ட்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சண்டை காரசாரமா மாறி அடிப்படி சண்டை வரைக்குமே போயிருந்திருக்கு. இதனால ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ்லாம் அப்ளை பண்ணி இறுதியா அந்த மகனுடைய கஸ்டடியா அந்த அப்பாவே வாங்கி வைசாலியை விட்டுட்டு தனி வீட்டுக்கு வாடகைக்கு குடியேற ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வைசாலியுமே தன்னுடைய கணவரை பிரிந்ததுக்கு பிறகு தனியா தான் ஒரு வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்க பிரிஞ்சிட்டதுனால வைசாலிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சதை பற்றி கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கு தான். ஆனால் நாளாக அது எல்லாமே குறைஞ்சி தன்னுடைய வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு பிறகு வைசாலி தன்னுடைய வேலையை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகர அந்த பாய் ஃப்ரெண்டு கூட என்னதான் ஊர் சுத்தினாலும் கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா சுதந்திரமா அந்த பொண்ணு அந்த பையன் கூட சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அந்த பாய் ஃப்ரெண்டு கூட எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா ஆகஸ்ட் 10, 2010 வாக்குல அவங்களுடைய அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுடைய மொபைல்ல இருந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போகுது. அந்த மெசேஜ்ல எனக்கு எய்ட்ஸ் இருக்கு, அதனால என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இனிமே தனியா தான் வாழ போறேன், அதனால என்னை தேடி நீங்க வரவே வேண்டாம், நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மெசேஜை படிச்சுட்டு பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. உடனே தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போன அந்த அப்பா அம்மா வைசாலியோடைய தோழிகள் கிட்டையும் அவங்க வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸுக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் யாருமே வைசாலி ஆஃபீஸுக்கு வரல, எங்களை பார்க்கவும் வரல அப்படின்ற மாதிரி தான் அந்த தோழிகள் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால அந்த அப்பா அம்மா 3 நாட்கள் கிட்ட வைசாலியை பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. இறுதியா எங்கேயுமே கிடைக்காததுனால சரியா ஆகஸ்ட் 14, 2010 வாக்குல அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னுடைய மகளை காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க.
போலீஸ் ஸ்டேஷன்லையுமே அந்த வயதான அப்பா அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு பயங்கரமா ஷாக்கா இருந்திருக்கு. திடீர்னு நல்லா இருந்த பொண்ணுக்கு எப்படி இப்படி எய்ட்ஸ் வந்துச்சு, ஒருவேளை எய்ட்ஸ் இருந்திருந்தா கூட முன்கூட்டியே ஏதாவது சிம்டம்ஸ் காட்டியிருக்குமே, அப்படி காட்டாம எப்படி திடீர்னு இப்படி மெசேஜ் பண்ணாங்க அப்படின்ற சந்தேகம் தான் அந்த அப்பா அம்மாவுக்கும் சரி போலீஸ் ஆபீசருக்குமே எழ ஆரம்பிச்சிச்சு. இதுல முக்கியமா போலீஸுக்கு சந்தேகம் வர காரணம் 3-4 நாட்கள் ஆகியுமே வைசாலி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல, கால் பண்ணாலுமே மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இதன் காரணமாக தான் போலீஸுக்கு இந்த வழக்கில் சந்தேகம் எழ ஆரம்பிச்சு இந்த வழக்கை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த பொண்ணை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்டமா அந்த பொண்ணுடைய கடைசி லொகேஷன் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு யார்கிட்டலாம் அந்த மொபைலில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அவங்களுடைய லாஸ்ட் லொகேஷன் அவங்களுடைய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கிட்ட காட்டி இருந்திருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் போய் செக் பண்ணி பார்த்தாலுமே இந்த பொண்ணை பார்த்தினா எந்த ஒரு தடயமுமே தெரியல. அங்கே இருக்கிற கடத்தெரு சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட இந்த வைசாலியோடைய ஃபோட்டோவை கட்டி இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட யாருமே இந்த பொண்ணை பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லிக்கிட்டே வராங்க. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இந்த வழக்குல உண்மையிலே வைசாலி எங்க போனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இந்த வழக்குல எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து வைசாலி யாருக்கு லாஸ்ட்டாக கால் பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. முக்கியமாக அந்த வைசாலியோடைய பாய் ஃப்ரெண்டையுமே விசாரித்தாலுமே போதுமான தடயம் எதுவுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் முழுக்க இப்போ சந்தேகம் வைசாலியோடைய முதல் கணவரான பிரவீன் மேலே தான் எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை பிரவீனுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பழகிறது தெரிஞ்சிருந்திருக்கலாம், அதனால இந்த பொண்ணை ஏதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமாக பிரவீன் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது நாங்கள் 2 பேருமே பேசி பல மாதம் கிட்ட ஆகுது சார், நான் அந்த பொண்ணு கிட்ட எந்த கான்டாக்ட்லயுமே இல்ல, டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு என்னுடைய மகனை கூட அவ பார்க்க வரல அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரவீன் அப்படின்றவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு உண்மையிலே வேற எங்கேயாவது தனியா தங்கியிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா யாராவது இவங்களை கடத்திருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் இந்த இடத்துல இருந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமாக இந்த பொண்ணுடைய பேரில் வேற ஏதாவது சிம்மு வந்து வாங்கியிருக்காங்களா, இன்னொரு சிம்மு அடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி வேற ஏதாவது சிம்மு அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் தான் செகண்ட் நம்பராக ஒரு வோடஃபோன் நம்பர் அவங்களுடைய பேரில் வாங்கப்பட்டிருந்திருக்கு. அந்த மொபைல் நம்பரில் இருந்து யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடிக்கடி அந்த எய்ட்ஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வந்ததில் அந்த முதல் நம்பருக்கு தான் அந்த செகண்ட் நம்பரில் இருந்து கால் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டோடைய நம்பரை கண்டுபிடிச்சு அந்த நம்பருடைய லொகேஷனும் இந்த செகண்ட் நம்பருடைய லொகேஷனும் எந்தெந்த ஏரியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சரியா ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த 2 சிம்முமே, அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டோடைய சிம்மும் சரி இந்த பொண்ணுடைய செகண்ட் நம்பரும் சரி எல்லாமே ஒரே லொகேஷனா தான் காட்டி இருந்திருக்கு. அது எல்லாமே இந்த பொண்ணுடைய வீட்டில் இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கோவில் கிட்ட காட்டி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சிம் வந்து 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்குமே டிராவல் ஆகிக்கிட்டே போயிருந்திருக்கு. இதனால போலீஸ் அதிகாரிகளுக்கு இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல தான் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கடைசியா ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணது கூட அந்த பாய் ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே அவங்க போகவே இல்லை அப்படின்னும் இந்த பொண்ணுடைய பேர்ல எய்ட்ஸ் பேஷண்டோடைய டீடைல்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே மேட்ச் ஆகல அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால முழுக்க இந்த வைசாலியோடைய பாய் ஃப்ரெண்டான சந்தோஷ் மேல தான் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷ் வேற யாருமே கிடையாது, இந்த வைசாலி ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனில வேலை பார்த்தாங்கன்னு சொன்னல அந்த கம்பெனியோடைய பாஸான இந்த சந்தோஷ் நாம்தேவ் மேல தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல் சந்தேகம் பாய ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் சந்தோஷை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் வெளியூரில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே வந்திருக்கான். ஆனால் டவர் லொக்கேஷன் எல்லாத்தையுமே காட்டும்போது தான் அவனால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். இதில் முக்கியமாக போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா வைசாலியோடைய ஃபர்ஸ்ட் சிம் ஆஃப் ஆனது வேற ஒரு இடம், ஆனால் செகண்ட் சிம்மோடைய லொக்கேஷன் எல்லாமே அங்கேருந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்னு அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் உலாவிக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் அவங்க கிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் அவன் பண்ண பக்காவான ப்ரீ பிளானிங் எல்லாமே தன்னுடைய வாக்குமூலத்தில் ஒன்னா கொடுத்திருந்திருக்கான்.
வைசாலி அந்த ஆர்கிடெக்ட் கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ரெண்டு பேருக்குள்ளயுமே ஆரம்பத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் உருவாகி இருந்திருக்கு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துல காதலா மாற ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் என்னதான் திருமணமாகி இருந்தாலும் கூட அதை பத்தி தங்களுடைய பார்ட்னர் கிட்ட எதையுமே தெரிவிக்காம சீக்கிரட்டா தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி மெயின்டைன் பண்ற ஒரு விஷயம் வைசாலியோடைய கணவரான பிரவீனுக்கு எப்படியோ தெரிய வர ஆரம்பிக்குது. அடிக்கடி தன்னுடைய மனைவி போன்லயே தான் இருக்கா, எப்ப பார்த்தாலும் SMS அனுப்பிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகம் மேல ஆரம்பிச்சு அவளை பத்தி சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பண்ணும்போது தான் வைசாலிக்கு அவளுடைய பாஸ் கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்தையே அந்த பிரவீன் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. இதனால இதை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கும்போது பயங்கரமான ஆர்குமெண்டும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் விரிசல் விடுற அளவுக்கு போயிருந்திருக்கு. இதன் காரணமா வேற வழி இல்லாம டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. கோர்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி மகனுடைய கஸ்டடியை இந்த பிரவீனே வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த வைசாலியுமே என்னுடைய மகனுடைய கஸ்டடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவீனை பிரிஞ்சு தன்னந்தனியா வந்திருக்காங்க. இப்போ கேள்வி கேட்க யாருமே இல்ல, நம்ம சுதந்திரமா இருக்கலாம், சந்தோஷ் கூட எப்படி வேணாலும் பழகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்திருக்கா. ஆனா சந்தோஷ் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷ் இந்த விஷயத்துல மெல்ல மெல்லமா பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஃபேமிலிலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சொசைட்டில நல்ல ரெப்புடேஷனும் இருக்கு. அதே சமயம் அவனுடைய கம்பெனி சுத்து வட்டாரத்துல நல்ல பெயரையுமே வாங்கி இருந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயம் வெளியில தெரிய வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு அவப்பெயர் ஆகும். அது மட்டும் இல்லாம அவன் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த நல்ல பெயர் அவனுடைய கம்பெனி மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் வைசாலியை திருமணம் பண்ணிக்கிறதுக்குலாம் அவனுக்கு சுத்தமா விருப்பம் கூட கிடையாது. ஜஸ்ட் டைம் பாஸுக்கு மட்டும் தான் அந்த பொண்ணு கிட்ட பழகிட்டு வந்திருக்கா. ஆனா இது தெரியாம இந்த பொண்ணு தன்னுடைய கணவனையுமே டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் பெத்த மகனையுமே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷுக்காக இவ தனியா வந்து இருந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் சந்தோஷ் கிட்ட இருந்து வரும்போது இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. இதனால சந்தோஷம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணா திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா உன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல சந்தோஷுக்கு இது பயத்தை கலப்ப ஆரம்பிச்சாலும் நாளாக இந்த பிரச்சனை பெருசாகுமோ அப்படின்னு பயந்து இவளை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ண இதுல இருந்து வெளியில போவா, நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டா இவ நம்ம கிட்ட வரமாட்டாளா, அப்படி இல்லைன்னா யாரையாவது வச்சு மிரட்டினா நம்ம கிட்ட வரமாட்டாளா, அப்படி இல்லைன்னா கம்பெனியில ஏதாவது திருடிட்டா அப்படின்னு கேஸ் போட்டா கூட நம்ம கிட்ட வரமாட்டாளா அப்படின்ற மாதிரி பல ஆங்கிள் யோசிச்சு பார்க்கறான். ஆனா எது பண்ணாலுமே கண்டிப்பா இவனுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி வெளியில சொல்லிடுவா அப்படிங்கிறது இந்த சந்தோஷுக்கு நல்லா விளங்க ஆரம்பிக்குது. இதன் காரணமா இந்த வைசாலி பிரச்சனையில இருந்து நம்ம முழுவதுமா விடுபடணும்னா அவளை எலிமினேட் பண்ணா மட்டும்தான், அதாவது அவளை காலி பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு ஒரு மோசமான சதி திட்டத்துக்குள்ளேயே இவன் இறங்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் இவனுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம என்ன பண்ணாலும் போலீஸ் கிட்ட எங்கேயுமே மாட்டிடக்கூடாது, ஒரு போட்டு எவிடன்ஸ் கூட போலீஸுக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்காவா இந்த கொலையை எப்படி பர்ஃபெக்டா பண்றது அப்படின்ற மாதிரி இவனே சினிமாலாம் பார்த்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதன் காரணமா 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறான். முக்கியமா அவனுடைய ஆபீஸ் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அமைதியான ஒரு கிராமத்து ஏரியாவில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸை கட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல 4 பெட்ரூம் கிட்ட இருக்கு. அந்த வேலைகள் எல்லாமே பரபரப்பா வேகமா நடக்க ஆரம்பிக்குது. அந்த பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுத்து வரும் இறுதியா எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு டைல்ஸ் ஓட்டுற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த சந்தோஷ் பாய் என்ன சொல்றான்னா, பாத்ரூம்ல மட்டும் நீங்க அந்த டைல்ஸை ஒட்ட வேண்டாம், எனக்கு அதுல சில சேஞ்சஸ்லாம் இருக்கு, அதனால மற்ற இடத்த நீங்க ஃபினிஷ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இடைப்பட்ட அந்த 2 மாதத்துல இந்த வைசாலி கூட எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரியும் அவகிட்ட மறுபடியுமே பேசி பழகுற மாதிரியும் டிராமா நடத்தி இருந்திருக்கான். வைசாலியுமே முழுவதுமா இந்த சந்தோஷம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த 2 பேரும் நான் புதுசா கட்டி இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போலாம், அங்க 2 பேரும் இனிமே ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த வைசாலி கிட்ட சொல்லி இருந்திருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணி இருந்திருக்கானா, வைசாலியோடைய மொபைலை வாங்கி தன்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தன் கிட்ட கொடுத்து நீ இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு நான் சொல்றப்போ இந்த மெசேஜ் அனுப்பிட்டு சிம் கார்டையும் போனையும் உடைச்சு போட்டுரு அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்திருக்கான். அந்த லொகேஷன் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு பேர்லேயே செகண்ட் சிம் ஒன்று வாங்கி அந்த சிம்ல இருந்து மட்டும்தான் இந்த வைசாலி கிட்ட நீண்ட நாட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சிம்ல இருந்து மட்டும்தான் இந்த பொண்ணு கிட்ட கான்டாக்ட் பண்ணுவான், அந்த பொண்ணு கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே வருவான். இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. இப்படி சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தா அந்த நம்பர்ல இருந்து தான் கடைசி நாள் இந்த ஃபோன் காலை போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வைசாலி கூட அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட தன்னுடைய டியூயல் சிம் போடக்கூடிய மொபைல் போனை இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்திருந்தாங்க.
இருந்திருக்கா. அந்த போன்ல தான் இவனுடைய ஓன் நம்பரும் இருந்திருக்கு. இந்த வைசாலியோடைய பெயரில் வாங்கப்பட்ட அந்த செகண்ட் சிம்முமே இருந்திருக்கு. அந்த சிம்மை 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இவனுடைய ஃபேமிலி ரிலேட்டிவோடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்க கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு பிறகு அங்கிருந்து வேற ஒரு லொகேஷனுக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான எவிடன்ஸா அவன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். பக்காவா இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி 2010லயே இந்த சந்தோஷ் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் வைசாலியா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க கூலிங்கா ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிச்சிருந்திருக்கான். அந்த மயக்கம் இருந்து கலந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுமே வைசாலி கொஞ்ச நேரத்திலே மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இமிடியேட்டா அந்த டைல்ஸ் ஒட்டப்படாத பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்க குழி தோண்டி அந்த பொண்ணை அந்த இடத்துல புதைச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் சிமெண்ட் மண்ணெல்லாம் கலந்து கலவையெல்லாம் போட்டு அந்த குழியை மூடிட்டு மேல வந்து அந்த சிமெண்ட் கலவையை தெளிச்சு விட்டு இருந்திருக்கா. சரியா மட்டப்படுத்தினதுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த பில்டிங்கோடைய மேஸ்திரிக்கு கால் பண்ணி மீதம் இருக்கிற பாத்ரூம் டைலுமே ஒட்டிடுங்க, எந்த சேஞ்சஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அது ஒரு நாள் 2 நாள் வேலை அப்படிங்கிறதுனால அந்த டைல்ஸ் ஓட்டின ஆட்களுக்குமே பெருசா எந்தவித சந்தேகமும் வரல. அவங்களுமே அந்த இடத்துல டைல்ஸ் ஒட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இவன் சொன்ன மாதிரியே வைசாலியோடைய மொபைல் போன், அவங்களுடைய சிம் எல்லாமே வைசாலியோடைய அப்பா அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டதுக்கு பிறகு உடைக்கப்பட்டு ஒரு ஆத்துல தூக்கி போடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் தன்னுடைய ரிலேட்டிவோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட தன்னுடைய மொபைலை வாங்கி கொண்டு வெவ்வேறு இடங்கள் சுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா வைசாலியோடைய பேர்ல இன்னொரு சிம் இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் அவன் நினைச்சிருந்திருக்கான். ஆனா அதுதான் பின் நாட்கள்ல நம்மளை மாட்டி விட போகுது அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட யோசிக்க பார்க்காம ஈஸியா பின் நாட்கள்ல மாட்டி இருந்திருக்கான். இறுதியா வைசாலி புதைக்கப்பட்ட அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போலீஸ் அதிகாரிகள் போறாங்க. அந்த பாத்ரூமை தோண்டி வைசாலியோடைய சடலத்தை சரியா 16 நாட்கள் கழித்து மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய டிஎன்ஏ மற்றும் பேரண்ட்ஸோடைய டிஎன்ஏவை செக் பண்ணி பார்த்ததுல அது வைசாலி அப்படிங்கிறதுமே உறுதி செய்யப்படுது. இன்னொரு பக்கம் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி டெக்னிக்கல் எவிடன்ஸோட கோர்ட்ல சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கான வாதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் இருக்கிற டெக்னிக்கல் எவிடன்ஸ், சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு நீதிபதி இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத 2013 மே மாதம் வாகல சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இவனுக்கான தண்டனையை 2 நாட்கள் கழிச்சு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி எல்லா வழக்கிலுமே நீதிபதி சொல்ற மாதிரி 2 நாட்கள் கழித்து மறுபடியும் கோர்ட்ல இந்த வழக்கை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஃபைனலா 2 தரப்பு வாதங்களும் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு இறுதியா இந்த சந்தோஷ் கிட்ட நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் நான் வந்து குற்றவாளி கிடையாது, நான் ஒரு இன்னசென்ட், அது மட்டும் இல்லாம என் மேல டைரக்டா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, நான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனதை யாருமே பார்க்கல, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணதை யாருமே கண்ணால பார்க்கல, வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் மற்றும் டெக்னிக்கல் எவிடன்ஸ் மட்டும் வச்சு தான் போலீஸ் அதிகாரிகள் என் மேல வீண்பழி சுமத்தி இருக்காங்க, நான் ஒரு நிரபராதி அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே அங்க இருந்த மொத்த கோர்ட்டுமே ஆடி போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு இன்னசென்ட் தான், அப்படியே நான் இன்னசென்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலனாலும் கூட எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடாதீங்க, மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கான். இதை கேட்ட நீதிபதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதனால நீதிபதி உடனே என்ன பண்றாரு, எதுக்காக நீ மரண தண்டனை கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன பதில் சொல்றான்னா, நீங்க ஒருவேளை எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா நான் பல நாட்கள் கிட்ட ஜெயிலில் இருக்க வேண்டி வரும், நான் ஒருவேளை ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணிட்டா கூட அந்த நேரத்திலுமே நான் ஜெயிலில் தான் இருக்கணும், அந்த வழக்குடைய ட்ரையல் எல்லாமே நீண்ட நாட்கள் கிட்ட நடக்கும், எனக்கான சரியான தீர்ப்புமே அந்த ஹைகோர்ட்ல லேட்டா வரும், ஆனா இதுவே மரண தண்டனைன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த மரண தண்டனையை வழக்க உச்சநீதிமன்றம் சீக்கிரமாவே விசாரணைக்கு எடுத்துக்கும், அப்போ நான் ஒருவேளை நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டுட்டா நான் சீக்கிரமாவே ஜெயில இருந்து வெளியில போயிடுவேன், அதனால தான் நான் எனக்கு மரண தண்டனை கேட்கிறேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த நீதிபதி முன்னாடி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே நீதிபதி பயங்கரமா கோபமாகி, இது என்னுடைய கோர்ட் ரூம், இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் தண்டனை, நீ என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு சொல்லக்கூடாது, அதனால உனக்கு நான் ஆயுள் தண்டனை தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த வாழ்நாள் சிறை தண்டனையை அன்றைய தினம் அந்த நீதிபதி கொடுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷ் வந்து மறுபடியுமே ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி இருந்திருக்கான். அந்த வழக்குடைய விசாரணைகள் எல்லாமே இப்போதைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சந்தோஷ் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். சந்தோஷ் இந்த வழக்கில் என்னதான் தவறு, பிரில்லியன்ட், ஈஸியாக அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா நம்மளை போலீஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு அவன் யோசிச்சாலுமே கடைசியில் முட்டாள்தனமாக அவன் பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால ஈஸியாக போலீஸ் கிட்ட பின் நாட்களில் மாட்டி இருந்திருக்கான். இதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கிரைமில் ஈடுபடுறதுக்கு பதிலாக இதில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த சந்தோஷோடைய செயல்கள் பற்றியும் வைசாலியை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கமெண்ட்டை எனக்காக போட்டுட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.